என்னமா லதா, ஏன் கோவில்ல இருந்து அழுதுட்டு வர? பாருங்க மாமி, கோயில உடைச்ச தேங்காய் அழுகி போயிருக்கு. தேங்காய் தானமா, வேற தேங்காய் வாங்கினா போச்சு. இதுக்கு போய் அழறது? வா, வேற தேங்காய் வாங்கிக்கிட்டு போலாம். வேண்டாம் மாமி, உங்களுக்கே தெரியும், கல்யாணமாகி 8 வருஷம் குழந்தை இல்லாம வம்சவிருத்தி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி பூஜை பண்ணிட்டு வரேன். இது வரைக்கும் சாமி கண்ணை திறக்கல. அதான் மாமி மனசு விட்டு போச்சு. எல்லாம் நேரங்காலம் வந்தா சரியாயிடுலதா. 8 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீங்க சொல்ற அந்த நேரம் வரல. ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இந்த சோதனை நடக்குது? மங்களகரமா நடக்க வேண்டிய காரியம் எல்லாம் இப்படி அபசகுனமா நடக்குது. சாமி எப்பதான் கண்ணை திறக்குமோ தெரியல. நீ சொல்லிட்ட, நான் சொல்லல. நானும் 20 வருஷமா சொந்தமா வீடு கட்டணும்னு எவ்வளவோ சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட. எனக்கும் தான் எதுவும் நடக்கல. இத நான் எங்கம்மா போய் சொல்றது? எல்லாம் என் விதி. வீணா எதையும் யோசிக்காத, நான் வரேன். வாங்கம்மா, உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எனக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆச்சு. சரி. இது வரைக்கும் குழந்தை பாக்கியமே கிடையாது. அப்படியா? அதான் ஜாதகம் பார்க்கலான்னு வந்தேன். சரி, ஜாதகத்தை கொடுங்க. லதா, நானும் எவ்வளவோ ஜாதகங்களை கணிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு புத்திர தோஷமுள்ள ஜாதகத்தை நான் இப்பதாமா பாக்குறேன். கிரகங்களே சரியில்லையம்மா. என்ன சொல்றீங்க? இங்க பாருமா, ஜாதகத்துல லக்னத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ இல்ல ராசிக்கு முன்னாடியோ பின்னாடியோ பாவ கிரகங்கள் இருந்தா புத்திர பேரு உண்டாகாதுமா. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு குழந்தை பிறக்காததுக்கு இந்த பாவ கிரகங்கள் தான் காரணமா. இந்த புத்திர தோஷம் நீங்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்? அது எப்படி பார்த்தாலும் பரிகாரமே இல்லையேமா. அப்படின்னா எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லையா? ஜாதகத்துல அப்படிதானமா இருக்கு. லக்னாதிபதி நின்ற ஸ்தானத்துல 5 சனி பகை நீசம் பெற்றிருந்தா ஆயுள் நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்ல. இத நான் சொல்லல, ஜாதகம் சொல்லுது. ஏமா கூட்டல சொல்லிட்டு வந்துட்டியா? சாவு கிராக்கி வந்து சேருது பாரு. ஆயுள் நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்ல. இத நான் சொல்லலமா, ஜாதகம் சொல்லுது. ஏமா வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? சாவு கிராக்கி. அண்ணே, என்ன வேணும்? பூச்சி மருந்து தாங்கண்ணே. எதுக்கு யூஸ் பண்ண? எங்க வீட்டு தோட்டத்துல பூச்செடி எல்லாம் பூச்சரிச்சு போய் கிடக்குது. பூச்சி சாக நல்ல மருந்து இருந்தா கொடுங்க. இருக்கு, 40 ரூபா ஆகும். இந்தாங்க. 10, 20, 30, 40. இந்தா.
என்ன லதா, ஆபீஸ் டைம்ல ஃபோன் பண்ற? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா இருந்தது, அதான் போன் போட்டேன். எப்படி இருக்கீங்க? ஓ, அப்படியா விஷயம்? சொல்றேன் கேட்டுக்க. நேத்து எப்படி இருந்தனோ அப்படிதான் இன்னைக்கும் இருக்கேன். என்ன, நான் சொன்னது சரிதானே? ஹலோ ஹலோ, ஷோ, என்னதான் சிக்னலோ. ஹலோ லதா செல்லம். லதா லதா, எப்பவும் உனக்கு அவ நினைப்புதானா? உனக்கு ஒரு தாய் இருக்கிறதே மறந்து போச்சு. எப்பதான் நீ திருந்த போற? ஏமா, மறுபடியும் உங்க புராணத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாண்டா, பெத்தவ பேசினா புராணம் தாண்டா. குழந்தை பெத்துக்க வக்கு இல்லாத உன் மனைவிக்காக பெத்த தாயோட பேச்சையே கேட்க மாட்டேங்கிற. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏண்டா சும்மா இருக்கணும்? ஆரம்பத்திலேயே சொன்ன ஜாதகம் பார்த்து கட்டணும்னு. அப்ப என் பேச்ச கேக்கல, இப்போ குழந்தை இல்லாம அவதிப்படுற. இப்பவாவது என் பேச்ச கேளு. முதல்ல அவளை டைவர்ஸ் பண்ணு. அம்மா, ஏண்டா கத்துற? நான் சொல்றத கேளு. நமக்கு வாரிசு வேணும். உன் ஜாதகமும் உன் அத்தை பொண்ணு மீனா ஜாதகமும் பொருத்தமா இருக்கு. நீ அவளை கல்யாணம் பண்ணா அடுத்த வருஷமே குழந்தை பெத்து தந்துருவா. நான் சொல்றத சொல்லிட்டேன், நல்ல முடிவா எடு. நான் வைக்கிறேன். மன்னிச்சிடுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். தேவன் கைவிட மாட்டார். அவர் மேல் கொண்டவரை எப்போதும் காப்பார். ஹலோ ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஐயா, என் பேர் லதா, இந்திரா நகர்ல இருந்து பேசுறேன். உங்களோட நோட்டீஸ்ல 10 வருஷமா குழந்தை இல்லாத ஒரு அக்காவுக்கு இயேசுசாமி மூலமா குழந்தை பிறந்ததா சாட்சியம் படிச்சேன். சொல்லுங்கம்மா. எனக்கும் கல்யாணமாகி 8 வருஷமாச்சு. ஜாதகத்துல தோஷம் இருக்கிறதுனால இதுவரைக்கும் எனக்கு குழந்தை உண்டாகல. நான் கும்பிட்ட எந்த சாமியும் எனக்கு கை கொடுக்கல. இயேசு சாமியாவது எனக்கு குழந்தை பாக்கியம் தருவாரா? கேளுங்கள் தரப்படும்னு சொன்னவரே இயேசு சாமிதாமா. நீங்க கேக்குற குழந்தை பாக்கியத்தை இயேசு சாமி கண்டிப்பா தருவாருமா. இயேசுவை நம்பி வந்தவங்க ஏமாந்து போனதா சரித்திரமே இல்ல. கர்த்தராகிய ஆண்டவர் 100 வயதான நீதிமான் ஆபிரகாமுக்கும் கர்ப்பம் செத்து போன சாராளுக்கும் பிள்ளைகளை கொடுத்து அற்புதம் செய்தார்னு வேதம் சொல்லுது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு சாமி பத்தி தெரியாம போச்சு, அவசரப்பட்டுட்டேனே. இயேசு சாமி என்ன காப்பாத்துப்பா. ஹலோ சிஸ்டர், ஹலோ ஹலோ. இயேசு சாமி காப்பாத்துப்பா.
கருவேப்பிலை எங்க தானே வச்சேன், காணோம். அவர் வேற சாப்பிட வர டைம் ஆச்சே. கோவிலுக்கு போனதுனால சமையல் பண்ண நேரம் ஆயிடுச்சு. சரி, பக்கத்து வீட்டு லதா கிட்ட போய் வாங்க வேண்டியதா. லதா, லதா, அச்சச்சோ, லதா, லதா, என்னடி ஆச்சு? ஏன் இப்படி படுத்துட்டு இருக்க? லதா, அடி பாவி, விஷத்தை குடிச்சிட்டியா? இப்ப நான் என்னடி பண்ணுவேன்? இப்ப என்ன பண்ணுவேன்? ஹலோ, ரமேஷ் தம்பியா? நான் சுவிசேஷகர். யாரு? சுவிசேஷகரா? எனக்கு யாருன்னு தெரியலையே. ஐயோ, ஹலோ, ஹலோ, யாரு? ரமேஷ் தம்பியா? ஆமாங்க. மாமி, லதா எப்படி இருக்கா? உள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்க தம்பி. டாக்டர் இப்ப வருவாரு, வந்த உடனே சொல்வாரு. லதா ஏன் இப்படி பண்ணிட்டா? காலையில கூட போன்ல பேசினாளே, என்ன சோதனையோ? மாமி, சாமி ஏன் இப்படி சோதிக்குது? ஒவ்வொரு நாளும் காலையில விளக்கேத்தி பூஜை செஞ்சாளே, இப்ப எங்க போச்சு சாமி? காப்பாத்த வேண்டிய சாமியை எங்களை கைவிட்டுட்டா நாங்க எங்க போவோம்? எல்லாதாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த ஜோசிக்காரனை நான் சும்மா விட மாட்டேன். தம்பி, அமைதியா இருங்க. நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். சகோதரிக்கு ஒண்ணும் ஆகாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகோதரியை நிச்சயம் காப்பாத்துவார். நன்றிங்க. டாக்டர் கூப்பிடுறாரு, வாங்க. டாக்டர், என் மனைவி எப்படி இருக்கா? பயப்பட ஒண்ணும் இல்ல. விஷத்தை வாந்தி எடுக்க வச்சிட்டோம். ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கோம். ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிரும். போய் பாருங்க. என்ன லதா இப்படி பண்ணிட்ட? என்ன மன்னிச்சிடுங்க, இனி இப்படி பண்ண மாட்டேன். ரொம்ப நன்றி டாக்டர். நோ நோ நோ, நன்றி எல்லாம் எனக்கு சொல்லாதீங்க. உங்க மனைவியை சரியான நேரத்துக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்த இந்த பிரதருக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். அப்படியா? ரொம்ப நன்றி. மாமி எல்லாம் சொன்னாங்க. ஜோசியக்காரன் பேச்சை கேட்டு சகோதரி விஷம் குடிச்சப்போ கைவிடுற சாமி நான் இல்ல, காக்குற தெய்வம் இயேசு கிறிஸ்துன்னு கைவிடாம உங்க மனைவியை காப்பாத்தின அந்த இயேசு கிறிஸ்துக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். உண்மைதான். இவ்வளவு நாள் நாங்க தான் சாமியை தேடி போனோம். இன்னைக்கு சாமியே எங்களை தேடி வந்திருக்கு. எங்களை தேடி வந்த அந்த ஆண்டவருக்கு நாங்க என்ன கைமாறு செய்யணும்னு சொல்லுங்க. முதல்ல நீங்க 2 பேரும் மனம் திரும்பணும். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் ரத்தம் சிந்தியிருக்காருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க சொல்ற தோஷத்துக்கு மட்டும் இல்ல, உலக ஜனங்க எல்லாரோட பாவத்துக்காகவும் சாபத்துக்காகவும் அவரே பரிகாரியா இருந்திருக்காரு. இனி நீங்க குழந்தை பாக்கியத்துக்காக அலைஞ்சு திரிய வேண்டியதில்லை. எப்ப நீங்க இயேசுவை கூப்பிட்டீங்களோ அப்பவே உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும். இயேசுவே எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே எங்களுக்கு குழந்தை செல்வத்தை தாரும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்காக நானும் நாம் இயேசு விடுவிக்கிறார் ஜெபக்குழுவினரும் கருத்தாக ஜெபிக்கிறோம்.
இந்த செய்தி கேட்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற சுகத்தை, விடுதலையை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கூட உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக ஒரு வேத வசனத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தில் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் இப்படி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதிரி தவறான நம்பிக்கையை உண்டாக்குகிற எதையும் நீங்கள் நம்ப வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம நாட்டில் மக்கள் ரொம்ப தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள். ஆனால் நிறைய தவறான நம்பிக்கைகள் நம் மக்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. ஒருவேளை உங்களை அறியாமலே நீங்கள் கூட சில தவறான நம்பிக்கைகளிலே சிக்கி இருக்கலாம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தவறான நம்பிக்கைகள் உங்களுடைய சமாதானத்தை கெடுத்துவிடும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளே தவறான முடிவு எடுக்கும்படி செய்துவிடும். நீங்கள் யோசித்து பார்க்கணும், இந்த மாதிரி காரியம் உங்களுக்கு சொல்லப்படும் போது என்ன சொல்லுவாங்க? இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, அதுக்கு என்ன செய்யணும், இவ்வளோ பணம் செலவாகும். எப்பொழுது இதற்கு இவ்வளோ பணம் செலவாகும், இவ்வளோ பணம் செலவு பண்ணால் இப்போ சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளணும், பிசாசு அதில் தந்திரமாய் செயல்படுகிறான், உங்களை வஞ்சித்து ஏமாற்றுகிறான் என்பதை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே இலவசமாய் கிடைக்கக்கூடியது. அது இலவசம் என்றால் நம்முடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய தகப்பன். தன் பிள்ளைகளுடைய காரியத்தை சரிப்படுத்த ஒரு தகப்பன் பணம் கேட்பானா? உன் தோஷம் மாறணும், இந்த காரியத்தை சரிப்படுத்தணுமானா இவ்வளோ பணத்தை கொண்டு வா, இந்த பொருள் வேணும், அந்த பொருள் வேணும், இதெல்லாம் செய்தால் சரியாயிரும். இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். ஆனால் ஒருவேளை நினைக்கலாம், இப்படிலாம் இருக்கிறங்க, தோஷம், அது இது பிரச்சனை, பாடு, தடைகள், காரியம் வாய்க்கல, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, அப்போ என்ன செய்யறது, அதுக்கு என்னதான் பரிகாரம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு வழி இருக்கிறது. வேறு புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், நானே உன் பரிகாரியாக இருக்கிற கர்த்தர், நானே உன் பரிகாரியாக இருக்கிற கர்த்தர். அவர் தான் பரிகாரம். அதுக்காகத்தான் ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வந்து இயேசு என்ற பெயரில் நம்மை போல ஒரு மனிதனாய் வாழ்ந்து நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய தோஷங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து விட்டார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறபடி சிலுவையிலே நமக்காக ஒரு சாபமானார். நமக்கு பரிகாரியாகுவதற்காக தன்னை சிலுவையிலே பலியாக கொடுத்து பரிகாரத்தை ஏற்படுத்தி விட்டார். இப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை விசுவாசித்தா போகிறோம். எங்கள் அப்பா எனக்காக சிலுவையிலே மறித்து எனக்கு வேண்டிய எல்லா பரிகாரத்தை செய்து முடித்தினார். இயேசுவே, நம்முடைய பிள்ளை தானே, நீர் என் தகப்பனாக எனக்காக எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து முடித்து விட்டேன். இந்த தோஷத்திலிருந்து விடுதலை தாரும், இந்த காரியத்துக்கு பரிகாரம் செய்யணுன்றாங்க, நீர் தான் என் பரிகாரி, இதிலிருந்து விடுதலை தாருன்னு கேளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவம், சாபம், எல்லா தோஷத்துக்கும் பரிகாரத்தை உண்டாக்கக்கூடியது. நீங்கள் விசுவாசத்தை ஜெபித்தா போதும், உடனே விடுதலை உண்டாகும். அதனால் பயப்படாதங்க. எனக்கு பிரியமானவர்களே, இதெல்லாம் நடக்க தானே செய்யுதுங்க. அது எப்படி நம்பாமல் இருக்க முடியும்னு சொன்னால், பிசாசுடைய தந்திரம். அவன் சில காரியத்தை சரியாக செய்யக்கூடும். அவன் விழுந்து போன தேவ தூதன் தானே, அவனுக்குரிய ஞானம், அவனுக்குரிய சில காரியங்கள் இருக்கிறது. அதை வைத்து நம்ம ஏமாற்றி வஞ்சித்து விடுவான், தவறான நம்பிக்கைக்குள்ளே சிக்க வைத்து விடுவான். முடிவிலே நம்ம நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அதான் சாத்தானுடைய தந்திரம். அதற்கு நீங்கள் இந்த மாதிரி காரியத்தில் நம்பும்போது அவன் இறைவனை சேர்த்து கொள்ளுவான். இதுக்காக பூஜை பண்ணணும், இறைவனுக்கு செய்யணும் அப்படிலாம் சொல்லுவான். ஏன்னு சொன்னால் அப்போ தான் நீங்கள் நம்புவீங்கன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி காரியத்தில் நம்பும்போது உண்மையாக நடக்கிறதுன்னு தெரியுமா? மெய்யான தெய்வத்தை நீங்கள் மறுதலிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஒரு தவறான நம்பிக்கையில் ஒரு காரியத்தில் நம்பிக்கை வைக்கும்போது நீங்கள் இறைவனை மறுதலிக்கிறீங்க. உங்களை அறியாமலேயே அவரை புறக்கணிக்கிறீர்கள். அதுதான் உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். பிசாசு அநேகரை
தங்களுடைய பணம் சம்பாதிப்பதற்கான ஆசையை காட்டி பல மக்களை இப்படி ஏமாற்றி வஞ்சித்து கொண்டிருக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஏதாவது ஒரு தவறான நம்பிக்கை நிமித்தம் பயப்படுறீங்களா? தோஷம் அல்லது ஏதோ ஒரு காரியம் நேரம் சரியில்லை, அது சரியில்லை என்று குழம்பி போயிருக்கிறீங்களா? பயப்படாதுங்க. இயேசு கிறிஸ்துவால் தீர்க்க முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர்தான் பரிகாரி. இயேசுவே, எனக்காக சிலுவையிலே மரித்தீர், இந்த காரியத்தில் இப்படிலாம் சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்கிற உதவி செய்யும். அப்படியே நீங்கள் ஜெபிக்கலாம். உடைய மனசில் என்ன தோணுதோ சொல்லி ஜெபிங்க. ஜெபம் பண்ணலாமா? ஆசீர்வாதத்தின் தடை மாறப்போகிறது, எல்லா தோஷெல்லாம் மாறப்போகிறது. இயேசுவின் நாமத்தினால நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய முகத்தை நான் பார்க்கிறேன் அப்பா. தவறான நம்பிக்கைகள் நிமித்தம், தவறான வார்த்தைகளை கேட்டது நிமித்தம் மனக்குழப்பத்தோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. பொல்லாத பிசாசை கடிந்து கொள்ளுகிறேன். இந்த தவறான நம்பிக்கையை கொண்டு வந்து இவளை கலங்க பண்ணி வேதனைப்படுத்தி தவறான முடிவுக்குள்ளே வழிநடத்துகிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். இந்த குடும்பத்தை விட்டு, இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தை விட்டு அந்த தவறான நம்பிக்கைகள் விலகட்டும். நீர் கல்வாரி சிலுவையில் இவர்களுக்காக மரித்தீரே, இவர்களுக்காக பரிகாரியாக சிலுவையில் எல்லாவற்றை சுமந்து முடித்தீரே. நீர் அதை நினைத்தருளும். இப்பொழுது உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆசீர்வாதத்தின் தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் தடைகள் மாறுவதாக. ஆண்டவரை, திருமண காரியத்தின் தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். குழந்தை செல்வத்திற்கான தடைகள் விலகி காரியம் வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தில். வியாபாரத்திற்கான தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள் மீது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். நோய்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எல்லா வியாதிகளும் வேதனைகளும் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை உள்ளுக்குள்ளே பாய்ந்து வரட்டும். இந்த தவறான நம்பிக்கைகளுக்குள்ளே, குறி சொல்லுதலுக்குள்ளே, ஜாதகத்திற்குள்ளே, இந்த மாதிரி தவறான காரியத்திற்குள்ளே ஒளிந்திருந்து கிரியேச்சுகிற போராத சாத்தானுடைய வல்லமை நான் கடினப்படுத்துகிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய பயங்கள் எல்லாம் மாறி சந்தோஷம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். நீரப்படி ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டார். ஒரு நாளும் தவறான நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுத்துடாதங்க. சத்தியம், வேத வசனம் தெளிவாய் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லுகிறது. தெய்வத்தையும் நம்மை குறித்தும் ஆண்டவருடைய திட்டங்களை தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதை வாசித்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்று முதல் அந்த தடைகள் மாறிவிட்டது, தோஷெல்லாம் நீங்கிட்டு இயேசு பரிகாரம் பண்ணிட்டார். பயப்படாதங்க. இனி நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கும். தடைகள் மாறிவிட்டது, காரியம் வாய்க்க சந்தோஷமா இருங்க. அற்புதத்தை காண்பீங்க. ஆமேன்.